ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் ஐன்ஸ்லி மெக்ரிகர் மிஸ்ட்ரிஸ் அ கீஸ் ஃபார் த வைன் மேக்கர். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயின் ஒரு முன்னாள் கிரிமினாலஜிஸ்ட், இவங்களோட ஃப்ரெண்டு ஒரு வைன் மேக்கர். அவங்களுக்கு சொந்தமான வைனரிலேயே ஒரு கொலை நடக்குது. விக்டிம் யாருன்னா, அந்த வைனரியை வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர். இந்த கேஸில் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் இன்னசென்ட்னு நம்புகிற ஹீரோயின் உண்மையை கண்டுபிடிக்கலான்னு இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. கில்லர் யார், மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது டெக்ஸஸில் இருக்கிற ஸ்வீட் ரிவர் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் நடக்கிற கதை. ஓப்பனிங் சீனில் ஒரு வைன் யார்டை காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வைனரியும் இருக்குது. அதாவது வைனை தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு பில்டிங்கு. இந்த வைனரி கூடவே ஒரு வீடும் இருக்குது. அங்கே இப்போ 2 லேடிஸ் இருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். பேர் ஐன்ஸ்லி மெக்ரிகர். இவங்க ஒரு கிரிமினாலஜிஸ்ட்டு. சிகாகோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்டண்ட்டாக இருந்தவங்க அந்த வேலையை விட்டுட்டு ஸ்வீட் ரிவரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா இது ஹீரோயினோட பாட்டி வாழ்ந்த ஊர். ஹீரோயின் இந்த ஊர்லேயே ஒரு காலேஜில் கிரிமினாலஜி ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க கூட இருக்கிற லேடியோட பேர் ஷன்னன், ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த வைனரியை நடத்துகிறதே ஃப்ரெண்டும் அவங்களோட ஹஸ்பண்டும் தான். ஹீரோயினை சண்டே லஞ்சுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க போல். அதுதான் ஹீரோயின் இப்போ இங்கே இருக்காங்க. என்ன விஷயம்னா, ஹீரோயின் புதுசாக ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கிராஃப்ட் மார்க்கெட்டு, அதாவது ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸை சேல் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பு. அதை பற்றி பேசிக்கிட்டே ஹீரோயினும் ஃப்ரெண்டும் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அங்கே வராரு. இவரோட பேர் மைக்கேல். வைன் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறது இவர் தான். பேஸ்மெண்ட்டுக்கு போய் வைன் பேரல்ஸை மட்டும் செக் பண்ணிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு மைக்கேல் போகிறாரு. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கு போகிறாங்க. சேல்ஸுக்கு ரெடியான வைன் பாட்டில்ஸை ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு பேர் டேஸ்டிங் ரூம். அங்கே போய் வைன் குடிக்கலான்னு ஹீரோயினும் ஃப்ரெண்டும் நடந்து போகிறப்ப கதவை திறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. மைக்கேல் தான் கதவை க்ளோஸ் பண்ணால் போயிட்டார் போலன்னு பேசிக்கிட்டே 2 பேரும் டேஸ்டிங் ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒருத்தர் தலையில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. அதை பார்த்து ஃப்ரெண்டு ஷாக் ஆகி கத்துறாங்க. ஹீரோயின் பக்கத்தில் போய் அவருக்கு பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம காட்டுறாங்க. ஹீரோயின் இன்னைக்கு தன்னோட கிராஃப்ட் மார்க்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. அதோட பேர் பிளஸியோர் ஆர்ட்ஸு. லோக்கல் வெண்டர்ஸு தங்களோட ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸை இங்கே சேல் பண்ணுறதுக்காக ஹீரோயின் தனி ஸ்பேஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினோட நெய்பர்ஸ் தான். மைக்கேலுக்கும் ஒரு ஸ்டாலை ஹீரோயின் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவர் தயாரிக்கிற வைன் பாட்டில்ஸை இங்கே சேல்ஸுக்கு வச்சுருக்காரு. மைக்கேல் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒரு யங் மேன் வேலை பார்க்குறாரு. அவரோட பேர் டேனி. இவர் அசிஸ்டன்ட்னே சொல்கிறேன். ஹீரோயின் இந்த பில்டிங்லேயே இன்னொரு ஹாலில் ஆர்ட் கேலரியும் வச்சுருக்காங்க. ஷார்ப்பாக 9 மணிக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணதும் கஸ்டமர்ஸ் எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இங்கே தான் ஹீரோயினோட தம்பி ஷெரீஃபாக இருக்கார். இவர் பேர் ரயன் மெக்ரிகர். இவர் ஷெரீஃப்னே சொல்கிறேன். இவர் கூட இருக்கிறவர் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் சீஃபாக இருக்கிறவர். இவரோட பேர் ஜேக்கு. இவரை ஃபயர் சீஃப்னே சொல்கிறேன். இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. வீக்கெண்ட் ஆகிட்டாலே இந்த ஷெரீஃபு, ஃபயர் சீஃபு, மைக்கேல்னு எல்லாருமே ஒன்றா ஃபுட்பால் விளாடுறவங்க தான். ஃபயர் சீஃபுக்கு ஹீரோயின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஹீரோயின் கிட்ட சொல்ல தயங்கிட்டு ஷெரீஃப் கிட்ட சொல்கிறாரு, என் சிஸ்டரை நீ டேட் பண்ணணும்னா அவகிட்டே கேட்டுக்கன்னு ஷெரீஃப் சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் பிளஸியோர் ஆர்ட்ஸில் கஸ்டமர்ஸ் எல்லோரும் வந்து தேவையானதை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது வைன் ஸ்டாலில் மைக்கேல் கிட்ட யாரோ ஒருத்தவங்க செம்மையாக ஆர்கியூ பண்ணுற சத்தம் கேட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது, முட்டாளாக இருக்காதுன்னு அந்த ஆள் மைக்கேல் கிட்ட சொல்ல, இது சரியில்லை, நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்னு மைக்கேல் சொல்கிறாரு. இதை விட பெட்டர் ஆஃபர் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் மைக்கேல் கிட்ட போய் என்னாச்சு, யார் இவர்னு கேட்குறாங்க. அவர் என்னோட வைனரியை வாங்க ஆசைப்படுறாருன்னு மைக்கேல் சொல்கிறாரு. என்ன விஷயம்னா, மைக்கேலும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வைன் பிஸ்னஸ்க்கு ஒரு இன்வெஸ்டர் தேடி இருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு போனவர் மொத்த வைனரியுமே வாங்க ஆசைப்படுறாரு. அது சம்மந்தமாக தான் இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. வைனரியை வச்சுருக்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இந்த காஃபி ஷாப்பையும் நடத்திட்டு வராங்க. அங்கே ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு லேடி கஸ்டமரை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. கூலிங் கிளாஸ் போட்டு தனியாக உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு டென்ஷன் தெரியுது. யார் அந்த லேடின்னு ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. ஃப்ரெண்டுக்கும் அந்த லேடி யாருன்னு தெரில. மைக்கேல் கிட்ட ஒரு ஆள் ஆர்கியூ பண்ணிட்டு போனார்ல, அவரை பற்றி ஹீரோயின் கேட்க, அவரோட பேர் ரிக்குன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ரிக் ஒரு இன்வெஸ்டர். எப்படியாச்சும் வைனரியை வாங்கிடணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காராம். மைக்கேலுக்கும் சரி ஃப்ரெண்டுக்கும் சரி வைனரியை விற்கிற ஐடியாவே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒருத்தர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அடுத்த நைட் ஆனதும் ஹீரோயின் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வராங்க. ஃபர்ஸ்ட் டே பிஸ்னஸ் நல்லா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வெண்டர்ஸ் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மைக்கேலோட அசிஸ்டண்ட்டு ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறப்ப,
இந்த பையன் வைனரில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கான்னு ஹீரோயின் கிட்ட மைக்கேல் அசிஸ்டண்ட்டை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. இன்னைக்கு ரிக் வந்து ஆர்கியூ பண்ணதுலேருந்தே மைக்கேல் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. நீங்கள் ஓகேவான்னு ஹீரோயின் கேட்க ஓகே தானே சொல்லிட்டு மைக்கேல் போகிறாரு. ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து ஷெரீஃபை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோயின் போகிறாங்க. அங்கே ஃபயர் சீஃபும் இருக்காரு. ஹீரோயினை பார்த்ததுமே ஃபயர் சீஃப் எக்ஸைட் ஆகி நம்ம ஒரு நாள் டின்னர் போகலாமான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக போகலான்னு ஹீரோயின் சொல்லவும் ஃபயர் சீஃப்க்கு ஹாப்பியாக இருக்கு. ஹீரோயின் ஷெரீஃபோட கேபினுக்கு போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. இன்னைக்கு மைக்கேல் கிட்ட ரிக்குன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணதை பற்றி ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா ரிக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்த மாதிரி ஹீரோயினுக்கு தோணிருக்கு. அதே மாதிரி காஃபி ஷாப்பில் பார்த்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடியை பற்றியும் ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயினோட கிரிமினாலஜி டேலண்ட்டை பற்றி ஷெரீஃபுக்கும் தெரியும். அதனால் அவங்க சொல்கிறத ஷெரீஃப் கன்சிடர் பண்ணுறாரு. நீ ரொம்ப யோசிச்சு எதையும் ஒரி பண்ணிக்காதன்னு சொல்லி ஹீரோயினை ஷெரீஃப் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினோட வீட்டில் அவங்களுக்கு துணையாக ஒரு நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு லஞ்சுக்கு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன்னு நாய்க்குட்டிக்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. இது எல்லாமே நேற்று நடந்தது. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் லஞ்சுக்காக வந்த நேரத்தில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. டேஸ்டிங் ரூமில் இறந்து கிடந்தது வேறு யாரும் இல்லை, ரிக்கு தான். இப்போ மைக்கேல் டேஸ்டிங் ரூமுக்கு வராரு. ரிக்கு இறந்து கிடக்கிறத பார்த்து மைக்கேலும் ஷாக் ஆகுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேறு ட்ரெஸ் போட்டிருந்த மைக்கேல் இப்போ வேறு ட்ரெஸ் போட்டிருக்கதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னு ஹீரோயின் கேட்க பேஸ்மெண்ட்டில் வைன் பேரல்ஸ் எடுத்து வைக்கிறப்போ வைன் ஸ்பில் ஆகிடுச்சுன்னு மைக்கேல் சொல்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. நான் இதை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியான்னு மைக்கேல் கேட்க யாரோ ரிக்கை கொலை பண்ணிக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே ஷெரீஃப்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் அவர் டீமோடு அங்கே வராரு. போலீஸு டெட் பாடியை கிளியர் பண்ணிட்டு க்ரைம் சீன் அனலைஸ் பண்ணுறாங்க. உடஞ்ச பாட்டில்ஸோட பீசஸ் எல்லாமே சிதறி கிடக்க சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு பார்க்குறப்ப மைக்கேல் மேலே தான் சந்தேகம் வருது. அதனால் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் இன்ட்ராகேட் பண்ணுறதுக்காக ஷெரீஃப் டிசைட் பண்ணுறாரு. மைக்கேல் இப்படி பண்ணியிருக்க மாட்டார், அவரை விட்டுருங்கன்னு ஷெரீஃப் கிட்ட ஃப்ரெண்டு கெஞ்சுறாங்க. அப்போ அசிஸ்டண்ட் அங்கே வந்து நடந்ததை தெரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி மதியானம் எங்கே இருந்தீங்கன்னு அசிஸ்டண்ட் கிட்ட ஷெரீஃப் கேட்குறாரு. நான் டவுனுக்கு போயிட்டு இப்போ தான் வரேன்னு அசிஸ்டண்ட் சொல்கிறாரு. இந்த கேஸில் மைக்கேல் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ தான் ப்ரூவ் பண்ணணும்னு ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் ஹீரோயின் ஷெரீஃபை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. மைக்கேல் இன்னைக்கின்னு பார்த்து பேஸ்மெண்ட்டில் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுற பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அங்கே இருக்கிற வாஷிங் மிஷின்லேயும் போட்டிருக்காரு. வைன் ஸ்டோர் பண்ணுற இடத்துல ஒர்க்கர்ஸ் வேலை முடிஞ்சதும் குளிக்கிறது சகஜம்தான். பேரல்ஸை எடுத்து வைக்கிறப்ப வைன் கொட்டிருச்சுன்னு மைக்கேல் சொன்னார்ல, ஹீரோயின் அதை போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தரையில் வைன் சிந்திருக்கு. ஸோ மைக்கேல் பொய் சொல்லலைன்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஆனால் ஷெரீஃபை கன்வின்ஸ் பண்ண முடியல. மைக்கேலுக்கும் ரிக்குக்கும் நேற்று ஆர்குமெண்ட் வேறு நடந்திருக்கு. ஸோ 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறனால மைக்கேல் வைன் பாட்டிலால் ரிக்கோட தலையிலே அடித்து கொலை பண்ணிக்க சான்ஸ் இருக்குன்னு ஷெரீஃப் நினைக்கிறாரு. அடுத்த சீனில் மைக்கேல் போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு. புதுசாக ஜாயின் பண்ண ஒரு லேடி டிடெக்டிவ் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. கூட ஷெரீஃபும் இருக்காரு. இன்னைக்கு ரிக்கு வைனரிக்கு வருவார்னு மைக்கேல் எதிர்பார்க்கவே இல்லை. வைனரியை கொடுத்துருன்னு வழக்கம் போல் ரிக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. மைக்கேலும் வழக்கம் போல் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. உன் வைனரியில் இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கிறதா போய் சொல்லி பேரை டேமேஜ் பண்ணிடுவேன்னு ரிக்கு மிரட்டியிருக்காரு. மைக்கேல் வைனரியை நேர்மையாக தான் நடத்திட்டு வராரு. ஆனால் ரீசெண்டாக பிஸ்னஸில் ஏன் ப்ராஃபிட் வரலன்னு மைக்கேலுக்கே புரியல. சப்போஸ் ரிக்கு பொய்யா எதையாச்சும் கிளப்பி விட்டால் இருக்கிற பிஸ்னஸ் ரொம்பவே பாதிக்கும். அதனால் ரிக்கு அப்படி பிளாக்மெயில் பண்ணதுமே மைக்கேலுக்கு கோவம் வந்திருக்கு. இனிமே நீங்கள் வந்த உன்னை சாகடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மைக்கேல் டேஸ்டிங் ரூம்லேருந்து கிளம்பி பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. சண்டேங்கனால அசிஸ்டண்ட்டும் டியூட்டியில் இல்லை. ரிக்கு பண்ண டென்ஷனில் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே மைக்கேல் வைன் பேரல்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. அப்போ ஸ்லிப் ஆகி தான் வைன் கொட்டியிருக்கு. மைக்கேல் பேஸ்மெண்ட்டுக்கு போன கேப்பில் தான் வேறு யாரோ வந்து ரிக்கை கொலை பண்ணிக்காங்க போல். நான் ரிக் மேலே கையை கூட வைக்கலன்னு மைக்கேல் சொல்கிறாரு. வைனரியிலே குளிச்சது, ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் போட்டது, புது ட்ரெஸ்ஸை லாக்கரில் ரெடியாக இருந்தது, எல்லாத்துக்கும் மைக்கேல் கிட்ட ரீசன் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கேன்னு லேடி டிடெக்டிவ் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா கொலை பண்ணிவிட்டு ரத்தக்கரையை மறைக்கிறதுக்காக கூட ட்ரெஸ்ஸை உடனே வாஷிங் மிஷினில் போட்டிருக்கலாம்ல. நீங்கள் ஒரு லாயர் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இன்ட்ராகேஷன் ரூம்லேருந்து ஷெரீஃப் வெளியே வராரு. இவனோட கேபினில் ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேஸில் என்ன அப்டேட்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் இதில் ஹீரோயின் இன்வால்வ் ஆகாத ஷெரீஃப் விரும்பலை. ஏன்னா சஸ்பெக்டுக்கு ஹீரோயின் க்ளோஸு. அது மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஷெரீஃப் நினைக்கிறாரு. அதனால் ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வச்சிடறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் பிளஸ்யூ ரோட்ஸில் இருக்காங்க. நடந்த சம்பவத்தை பற்றி வெண்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு போல். இந்த ஊரில் நியூஸ் வேகமாக பரவுதேன்னு ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. வெண்டாஸில் ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. மைக்கேல் பாவம், என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்னால் நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்னு அந்த ஓல்டு லேடி சொல்கிறாங்க. மைக்கேலை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? ஷெரீஃப் என்ன தான் சொல்கிறாருன்னு அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்டே கேட்குறாரு. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க.
இன்றைக்கி நைட்டு பிளஸ் யூர் ஆர்ட்ஸில் புக் ரீடிங் பிளான் பண்ணிக்காங்க போல். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோன்னு இன்னொரு வெண்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ ஃபயர் சீஃப் அங்கே வராரு. நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோயின் ஓகேவான்னு கேட்குறக்காக வந்தாராம். ஹீரோயினுக்கு டெட் பாடியை பார்த்ததில் ஷாக்கே இல்லை. ஆனால் இந்த கேஸில் தன்னோட ஃப்ரெண்டு இன்வால்வ் ஆயிருக்கனால தான் கவலையாக இருக்கு. இன்றைக்கி 7 மணிக்கு டின்னர் போகலாமான்னு ஃபயர் சீஃப் கேட்குறாரு. 6 to 7 புக் ரீடிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் 7:30க்கு ரெஸ்டாரண்ட்க்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வைனரியில் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அசிஸ்டண்ட் அங்கே வராரு. ஒயின் ஸ்டாலில் பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு வெண்டர் கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துட்டார் போல். மைக்கேல் இல்லைனாலும் வைனரி ரன் ஆகணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அசிஸ்டண்ட் கிட்ட ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸில் ரீசெண்டாக செலவு அதிகமாகி சேல்ஸ் வேறு குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு ஃப்ரெண்டுக்கும் தெரில. அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ரிக்கிட்ட மைக்கேல் பேசினார். இந்த விஷயம் அசிஸ்டண்ட்க்கும் தெரியும். எது எப்படினாலும் சரி இந்த ஒயின் பிஸ்னஸே இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு ஃப்ரெண்டும் கவலைப்படுறாங்க. இதே நேரம் ஹீரோயின் மெடிக்கல் எக்ஸாமினரை மீட் பண்ணுறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ வெயிட்டிங் ஏரியாவில் 2 லேடிஸ் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயின் என்ட்ரன்ஸில் நின்று வாட்ச் பண்ணுறாங்க. அந்த 2 லேடிஸில் ஒரு லேடி யாருன்னா காஃபி ஷாப்பில் ஹீரோயின் பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர். அவங்க வேறு யாரும் இல்லை, ரிக்கோட செகண்ட் ஒய்ஃபு, பேர் ரேச்சல். இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிற லேடி ரிக்கோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு பிறந்த பொண்ணு, பேர் பிரிட்ஜெட்டு. தன்னோட அம்மாவை அப்பா பிரிஞ்சதுக்கு ரேச்சல் தான் காரணம்னு பிரிட்ஜெட் நினைக்கிறாங்க. அதனால் ரேச்சலை பிரிட்ஜெட்க்கு பிடிக்காத போல் மெடிக்கல் எக்ஸாமினர் ரிக்கோட பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரேச்சலை உள்ளே கூப்பிட்றாரு. நான் ரிக்கோட பொண்ணு, நானும் வருவேன்னு பிரிட்ஜெட் சொல்கிறாங்க. ரேச்சலும் ரிக்கோட பொண்ணும் உள்ளே போனதும் ஹீரோயின் வெயிட்டிங் ஏரியாவுக்கு வராங்க. ரேச்சல் கலட்டி போட்ட கோட்டு அங்கே சேர் மேலே கிடக்கு. கோட்டு பாக்கெட்லேருந்து க்ளவுஸை ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு க்ளவுஸில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் கிட்ட லேஸாக கிழிஞ்சிருக்கு. அதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அடுத்த ஈவினிங் டைமில் ஹீரோயின் பிளஸ் யூர் ஆர்ட்ஸில் இருக்காங்க. புக் ரீடிங்காக டேபிள் சேர்ஸ்ன்னு எல்லாமே செட் பண்ணுறாங்க. அப்போ ஷெரீஃப் அங்கே வராரு. ஹீரோயின் ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸை இப்போ தான் ஷெரீஃப் பார்க்குறாரு. இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போகுதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் மைக்கேல் தான் சஸ்பெக்டு, புது லீடுன்னு எதுவுமே கிடைக்கல. ஹீரோயின் கிட்ட கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஷெரீஃப் விரும்பலை. சரி உன்னோட பிஸ்னஸ் செட்டப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஷெரீஃப் கிளம்பிடுறாரு. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினரை ஷெரீஃப் மீட் பண்ணுறாரு. ரிக்கோட தலையில் பாட்டிலால் அடிச்சிருக்காங்கன்னு மெடிக்கல் எக்ஸாமினர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. க்ரைம் சீனில் கிடைச்ச உடஞ்ச ஒயின் பாட்டில் பீசஸும் காயத்தில் இருந்த பீசஸும் மேட்ச் ஆகுது. ரிக்கோட முடியிலையும் ட்ரெஸ்லையும் ஒயின் கரை இருந்திருக்கு. ஸோ அடித்தது ஒயின் பாட்டில் தான். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா அந்த அடியால் ரிக்ஸ் ஆகலை. ஒரு ஷார்ப் வெப்பனை வச்சு செஸ்ட்டில் குத்திருக்காங்க. அது ஹார்ட்டை பங்க்சர் பண்ணதில் ப்ளீடிங் ஏற்பட்டு இதயம் செயலிழந்திருக்கு. அதுதான் ரிக்கோட மரணத்துக்கு காரணம். காயத்தோட ஷேப்பை வச்சு பார்க்குறப்ப மர்டர் வெப்பன் கத்தியில் உடஞ்ச ஒயின் பாட்டிலோட ஷார்ப் எட்ஜாக தான் இருக்கும்னு மெடிக்கல் எக்ஸாமினர் கெஸ் பண்ணுறாரு. ஆனால் க்ரைம் சீனில் உடஞ்ச சின்ன சின்ன பீசஸ் தான் கிடஞ்சிச்சே தவிர பாட்டிலோட ஷார்ப்பான எட்ஜுன்னு எதுவுமே இல்லை. ஸோ மர்டர் வெப்பன் மிஸ்ஸிங்னு ஷெரீஃப்க்கு புரியுது. அந்த ஷார்ப் எட்ஜு ரிக்கோட உடம்புல என்ட்ரியாக இருக்கிற ஆங்கிளை வச்சு பார்க்குறப்ப கில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்ற இன்னொரு இன்ஃபர்மேஷனே மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின், ஓல்டு லேடி, அசிஸ்டண்ட்டு, இன்னும் 2 வெண்டர்ஸ்னு எல்லாரும் புக் ரீடிங்காக டேபிளை சுற்றி உட்காந்துருக்காங்க. அப்போ இன்னொரு நெய்பர் லேடி கையில் புக்கோடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே டாபிக் மர்டர் கேஸ் பக்கம் திரும்புது. வெண்டாஸும் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல தான் ஆர்வமாக இருக்காங்கன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு நெய்பர் லேடி வந்தாங்கல்ல, அவங்க யாருன்னா ஷெரீஃபோட ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப்காக ட்ரெயினியாக ஜாயின் பண்ணியிருக்கிற கெவின் அப்படிங்கிற ஒருத்தரோட ஆன்ட்டி தான். கெவினை ஹீரோயினுக்கும் தெரியும். ஏன்னா அந்த கெவின் ஹீரோயின் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ரிக்கு இருந்தது பாட்டிலில் அடித்தனால ஸ்டாபிங்கால தானே கெவினுக்கு தெரிஞ்சு அதை ஆன்ட்டிக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அதை இப்போ ஆன்ட்டி எல்லார் முன்னாடி ரிவீல் பண்ணுறாங்க. கெவின் இப்படி கேஸ் பற்றிலாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஹீரோயின் ஷாக்காக, அவன் நல்ல பையன், சாக்லேட் குக்கீஸ் கொடுத்தாலே சொல்லிடுவான்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. சரி வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்னு ஓல்டு லேடி ஆர்வமாக கேட்குறாங்க. மர்டர் வெப்பன் இன்னும் கிடைக்கலங்கிற விஷயத்தையும் ஆன்ட்டி சொல்கிறாங்க. நம்ம இப்படி கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே தப்புன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க அதை காதிலே வாங்கிக்கல. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதும் கேஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயினே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் சரின்னு சொல்லி 2 கண்டிஷன் போடுறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன், இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. செகண்ட் கண்டிஷன், ஷெரீஃபோட இன்வெஸ்டிகேஷனில் நம்ம யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ்க்கு வெண்டர்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு கிரிமினாலஜி எக்ஸ்பர்ட்டுங்கனால அவங்க தான் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு தலைவின்னு ஒரு ஓல்டு லேடி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் புக் ரீடிங் கேஸ் டிஸ்கஷனாக மாறிடுச்சு. அடுத்த சீனில் ஃபயர் சீஃபு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காரு. 7 மணிக்கே வந்து ஹீரோயினுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயின் ஷார்ப்பாக 7:30க்கு வராங்க.
2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த ஊருக்கே ஸ்வீட் ரிவர்னு பேர் வந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதோட வரலாறு என்னன்னா, இங்கேருந்து 2 சிட்டிஸ் தாண்டி போனால் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கோம். 1800 அந்த ஆறுக்கு பக்கத்தில் நிலத்துக்கு அடியில் ஸ்வீட் க்ரூட் ஆயில் கிடச்சிருக்கு. க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது ஒரு வகையான பெட்ரோலியம். அதில் சல்ஃபர் கண்டென்ட்டு ரொம்பவே கம்மியாக இருந்தனால ஸ்வீட் க்ரூட் ஆயில்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் அந்த ஆறுக்கும் ஸ்வீட் ரிவர்னு பேர் வந்திருக்கு. அந்த ரிவரை ஒட்டியே இந்த ஊரும் உருவானனால அதே பேரை வச்சுட்டாங்கன்னு ஃபயர் சீஃப் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ரெஸ்டாரண்ட்க்கு ரேச்சல் வராங்க, அதாவது ரிக்கோட செகண்ட் ஒய்ஃபு. ஹீரோயினுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃபு பழக்கமானவர், அதனால் அவரை கூப்பிட்டு அந்த லேடியை தெரியுமான்னு கேட்குறாங்க. அந்த லேடியும் அவங்க ஹஸ்பண்டும் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இங்கே தினமும் வருவாங்கன்னு ஸ்டாஃப் சொல்கிறாரு. ரேச்சலும் ரிக்கும் சாட்டர்டே நைட் இங்கே வந்திருக்காங்க போல், அதாவது கொலை நடந்ததுக்கு நாள் நைட்டு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லைன்னு ஸ்டாஃப் சொல்கிறாரு. அவங்க காரசாரமாக பேசிக்கிட்டது ஸ்டாஃபோட காலில் விழுந்திருக்கு. ரிக்கு ரேச்சலை டிவோர்ஸ் பண்ணுற பிளானில் இருந்திருக்காரு, ஆனால் அதுக்கு ரேச்சல் ஒத்துக்கல. டிவோர்ஸ் விஷயத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதே சாட்டர்டே நைட்டு ஃபயர் சீஃபும் இங்கே வந்தாரா. ரேச்சலும் ரிக்கும் சண்டை போட்டுக்கிட்டதை நானும் பார்த்தேன்னு ஃபயர் சீஃப் சொல்கிறாரு. ஃப்ரைடே நைட்டு ரிக்கும் ரேச்சலும் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தப்ப மைக்கேல் இங்கே வந்திருக்காரு. வைனரியை எனக்கு விற்கலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு ரிக்கு மிரட்டியிருக்காரு. அதனால் மைக்கேல் கோமா வெளியே போனது ஸ்டாஃப் பார்த்துருக்காரு. இது என் தம்பிக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இதெல்லாம் சொன்னால் மைக்கேலுக்கு தான் சிக்கல், அதனால தான் நான் சொல்லலைன்னு ஸ்டாஃப் சொல்கிறாரு. ரேச்சல் கிட்ட பேசி பார்க்கலான்னு ஹீரோயின் அவங்க கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. காலையில் மெடிக்கல் எக்ஸாமினரோட ஆஃபீஸில் ஹீரோயின் இருந்ததை ரேச்சல் பார்த்துட்டாங்க போல். இவங்க எதுக்கு நம்ம போகிற இடத்துக்குலாம் வராங்கன்னு ரேச்சல் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. உங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, கில்லரை தான் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு ரேச்சல் சொல்கிறாங்க. மைக்கேல் தான் கில்லர்னு ரேச்சல் நினச்சிட்ருக்காங்க. ஹீரோயின் அடுத்து டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ரிக்கு டிவோர்ஸ் கேட்டது உண்மைதான் போல், ஆனால் ரேச்சலுக்கு அதில் விருப்பமே இல்லை. ரிக்கு கூட சேர்ந்து வாழ தான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஹீரோயின் அடுத்த கேள்விகளை துருவி கேட்கவும், நீங்கள் ரிக்கோட பொண்ணுக்கிட்ட போய் பேசுங்க, அவளுக்கு தான் ரிக் மேலே கோவம் இருந்துச்சுன்னு ரேச்சல் சொல்கிறாங்க. ரிக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் ரேச்சலை கல்யாணம் பண்ணாரு. அதனால ரிக்கு மேலே அவரோட பொண்ணுக்கு கோவம் இருந்திருக்கு போல. ரேச்சல் ஹீரோயினோட சந்தேகத்தை ரிக்கோட பொண்ணு பக்கம் டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இருந்தாலும் கொலை நடந்த டைமில் ரேச்சல் எங்கே இருந்தாங்கன்னு தெரில. ரேச்சலோட கையில் பேண்டேட் வேற போட்டிருக்காங்க. அதை பற்றி கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நெருப்போட விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு ரேச்சல் போயிடுறாங்க. ஹீரோயின் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோயினோட நாய்க்குட்டி குறைச்சிக்கிட்டே பேக்டோர் கிட்ட கூட்டிகிட்டு போகுது. என்னவா இருக்கும்னு பேக்டோரை திறந்து பார்த்தா கதவில் ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கு. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காத, இல்லைன்னா அடுத்து நீ தான் அப்படின்னு ஹீரோயினை வார்ன் பண்ணுற மாதிரி யாரோ எழுதி ஓட்டிட்டு போயிருக்காங்க. இது வேறையான ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் காலேஜில் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த பாய் ஸ்டூடெண்ட்டு தான் கெவின், ஷெரீஃபோட ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப்பாக வேலை பார்க்குறவர். கேர்ள் ஸ்டூடெண்ட் யாருன்னா ஒரு லேடியோட பேத்தி. புக் ரீடிங் போர்வேல கேஸ் டிஸ்கஷன் நடக்கிறத பற்றி ஓல்டு லேடி பேத்திக்கிட்ட சொல்லிட்டாங்க போல். நாங்களும் இன்வெஸ்டிகேஷனில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு 2 ஸ்டூடெண்ட்ஸும் அனுத்துறாங்க. அதெல்லாம் சரியாக வராதேன்னு ஹீரோயின் தயங்குறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் விடுறதால நேற்று பாட்டியும் கெவினோட ஆன்ட்டியும் சேர்ந்து வேவு பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த கேர்ள் ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க. என்னன்னா, ரேச்சல் நேற்று ட்ரை கிளீனர்ஸ்க்கு போயிருக்காங்க. இது ஒரு புது இன்ஃபர்மேஷன். சரி, இன்றைக்கி 6 மணிக்கு புக் ரீடிங்க்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்து பிளஸ் யூர் ஆர்ட்ஸுக்கு போகிறப்ப அங்கே ஷெரீஃப் இருக்காரு. ஹீரோயின் சஸ்பெக்ட்ஸ் கிட்ட பேசுகிறது, புக் ரீடிங்கில் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஷெரீஃப்க்கு தெரிஞ்சிச்சு போல். அது மட்டும் இல்லை, ஹீரோயினோட வீட்டு பின்வாசலில் இருந்த வார்னிங் பேப்பரையும் காலையில் ஷெரீஃப் பார்த்துருக்காரு. எனக்கு ஏன் உடனே இன்ஃபார்ம் பண்ணலன்னு ஷெரீஃப் கோவப்படுறாரு. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஷெரீஃப் பயந்தார். ஏன்னா ஹீரோயின் சிக்காகோவில் இருந்தப்போ டேஞ்சரில் வேற மாட்டியிருந்திருக்காங்க. அதனால தான் ஹீரோயினை இன்வால்வ் ஆக வேண்டான்னு சொன்னார். ஆனால் ஹீரோயின் தான் கேட்கல. தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ரேச்சல் இருக்காங்கன்னு ஷெரீஃப் சொல்ல, அந்த லிஸ்ட்டில் ரிக்கோட பொண்ணையும் சேர்த்துக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. க்ரைம் சீனில் கிடைச்ச பாட்டில் பீசஸில் மைக்கேலோட ஃபிங்கர் பிரிண்ட்டு இருக்குது. வைன் பாட்டில்ஸை டேஸ்டிங் ரூஃபில் ஷெல்ஃபில் வச்சதே மைக்கேல் தான். ஸோ எல்லா பாட்டில்ஸ்லேயுமே ஆப்வியஸாக மைக்கேலோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். இதை தவிர மைக்கேலுக்கு எதிராக எந்த சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த கேஸில் இருக்கிற முக்கியமான கேள்வி என்னென்னா, ரிக் எப்படி வைனரிக்கு வந்தார்? அங்கே ரிக்கோட கார் எதுவுமே இல்லை. ஒருவேளை டாக்ஸியில் வந்து இறங்கியிருக்கலாமோன்னு டாக்ஸி சர்வீசஸில் ஷெரீஃபை விசாரிச்சிட்ருக்காரு. வேறு யார் கூடயாச்சும் ரிக் வந்திருக்கலாம், அந்த நபர் ரிக்கை கொலை பண்ணிக்கலான்னு ஹீரோயின் இன்னொரு தியரியை சொல்கிறாங்க. ஷெரீஃபும் எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சு தான் பார்க்குறாரு. மர்டர் வெப்பனே இன்னும் கிடைக்கல. ஸோ வைனரியில் மறுபடியும் சர்ச் பண்ணுறதுக்கு ஷெரீஃப் வாரண்ட் ரெடி பண்ணிட்டாரு. நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷெரீஃப் கூட கிளம்புறாங்க.
இதே நேரம் வைனரியில் ஃப்ரெண்டு ஒரு பையர் கூட இருக்காங்க. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால வைனரியை சேல் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க போல். பையருக்கு ஃப்ரெண்டு வைனரியெல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பிஸ்னஸ் டவுன் ஆகிடுச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு ஃப்ரெண்டு சோகமாக சொல்கிறாங்க. பிஸ்னஸாக அப்படி தான் இருக்கும், நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன்னு பையர் சொல்கிறாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஷெரீஃபும் ஹீரோயினும் அவங்க வராங்க. வாரண்ட்டை காமிச்சு ஷெரீஃபோட டீம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்னு ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு கேட்க, மர்டர் வெப்பனை தேட வந்திருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பையர் வந்திருக்கிற நேரம்னு பார்த்து போலீஸ் வந்துட்டாங்களேன்னு ஃப்ரெண்டு அப்செட் ஆகி பையர் கிட்ட சாரி கேட்குறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக நியாயமான விலையை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பையர் போயிடுறாரு. என்னது வைனரியை விற்க போறியான்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. வேறு என்ன பண்ணுறது, மைக்கேல் வெளியே வர மாதிரியே தெரியலேன்னு ஃப்ரெண்டு விரக்தியாக பேசுகிறாங்க. கடந்த சில மாதமாக பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே இல்லைங்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு ரிவீல் பண்ணுறாங்க. இது ஹீரோயினுக்கும் குழப்பமாக இருக்கு. ஏன்னா சம்மரில் சேல்ஸ் நல்லா நடந்ததாக ஃப்ரெண்டு சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் ரீசெண்டாக கணக்கு வழக்கை செக் பண்ணப்போ தான் எவ்வளோ நஷ்டம்னு ஃப்ரெண்டுக்கும் மைக்கேலுக்கும் தெரிய வந்திருக்கு. அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் தேடினாங்க. இப்போ விற்கிறக்கே ரெடி ஆகிட்டாங்க. சரி, இப்போ வந்த பையர் யாருன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவர் பேர் பிரஸ்டன், பெரிய இன்வெஸ்டர்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பிஸ்னஸ்னு ஹீரோயின் கேட்க, டெக்ஸாஸில் எல்லாரும் பண்ணுற ஆயில் பிஸ்னஸ் தான் பிரஸ்டனுக்கும் மெயின் பிஸ்னஸ்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு வைனரி எதுக்குன்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. போலீஸ் சர்ச் பண்ணதில் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற மைக்கேலோட லாக்கரில் உடஞ்ச வைன் பாட்டிலோட ஷார்ப் ஏஜ் கிடைக்கிது. லேடி டிடெக்டிவ் அதை ஷெரீஃப் கிட்ட காட்டுறாங்க. மர்டர் வெப்பன் கிடைச்சிச்சுன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பிளஸ் யூர் ஆர்ட்ஸில் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மீட்டிங்கில் ஃப்ரெண்டும் இருக்காங்க. மைக்கேலோட லாக்கரில் மர்டர் வெப்பன் கிடைச்சனால கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட 2 ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வராங்க. பின்னாடியே ஃபயர் சீஃபும் அங்கே வராரு. இந்த ஊரில் யாருமே எதையுமே கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்க மாட்டாங்க, ஆனால் எல்லோரும் ஹெல்பிங் மைண்டாக இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. இந்த கேஸில் சஸ்பெக்ட்ஸ் யாருன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் ரேச்சல் தானே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஏன்னா ரிக்கும் ரேச்சலும் மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை. இப்போ ஃபயர் சீஃப் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. இன்றைக்கி ரிக்கோட பொண்ணுக்கிட்ட ஃபயர் சீஃப் பேசியிருக்காரு. ரேச்சல் தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணிக்கணும்னு ரிக்கோட பொண்ணு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரிக்கு ரேச்சலை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்த சொத்து எல்லாத்தையுமே ரிக்கோட பொண்ணு பேரில் மாற்றி எழுதுகிற பிளான்லேயும் இருந்திருக்காரு. ஸோ இதுவே ரேச்சலுக்கு ஒரு மோட்டிவ்னு தெரிய வருது. ரிக்கை விட்டுட்டு போனதுக்காக ரிக்கோட பொண்ணுக்குமே அவர் மேலே கோபம் இருக்கும்ல. ஸோ ரிக்கோட பொண்ணுமே ஒரு சஸ்பெக்டான ஓல்டு லேடி சொல்கிறாங்க. ஆனால் சொத்து கைக்கு வரதுக்கு முன்னாடி ரிக்கோட பொண்ணையை ரிக்கை கொலை பண்ணணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கோவத்தில் கொலை பண்ணுறப்ப அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னு இன்னொரு வெண்டர் சொல்கிறாங்க. இப்போ ஆன்ட்டி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க. ரேச்சல் டவுனுக்கு வந்ததுலேருந்தே அவங்க மேலே ஆன்ட்டியும் ஓல்டு லேடியும் ஒரு கண்ணு வச்சுருந்துருக்காங்க. கொலை நடந்த அடுத்த நாள் ரேச்சல் ட்ரை கிளீனர்ஸ்க்கு போனதை பார்த்து ஆன்ட்டியும் ஓல்டு லேடியும் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஒயின்கரை படிஞ்ச தன்னோட ட்ரெஸ்ஸை அங்கே க்ளீனிங்க்கு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஒர்க்கர் என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு ஒயின் சிந்திருச்சுன்னு ரேச்சல் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா ஒயின் பாட்டிலே கொட்டின மாதிரி இருக்கேன்னு ஒர்க்கர் சொல்லியிருக்காரு. ஸோ ரிக்கை ஒயின் பாட்டிலால் அடித்தது ரேச்சலாக இருக்குன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஆனால் ரேச்சல் வைனரிக்கு வரவே இல்லையேன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஒருவேளை ரிக்கை கூட்டிகிட்டு வந்ததே ரேச்சலாக இருக்கலாம், கொலை பண்ணிவிட்டு கிளம்பி போயிருக்கலான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா அட்டாக்கர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். ரேச்சலோட லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹீரோயின் பேண்டேடை பார்த்தாங்க. பாட்டிலால் அட்டாக் பண்ணும்போது அட்டாக் பண்ணுறவங்களுக்கும் காயம் ஏற்பட சான்ஸ் இருக்குல்ல. ரேச்சலோட க்ளவுஸில் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஓட்டை இருந்தது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்குறப்ப ரேச்சல் கில்லராக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வேறு சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ரிக்குக்கு பிஸ்னஸ் எதிரிகள் யாராச்சும் இருந்து அவங்க கொலை பண்ணிக்கலாம். ஆனால் ரிக்கி வைனரியை வாங்கியே தீர்வேன்னு பிடிவாதமாக இருந்தாருன்னு ஃப்ரெண்டுக்கே தெரியல. நம்ம வைனோட குவாலிட்டிக்காக கூட ரிக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கலான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஆனால் அது மட்டும் காரணமாக இருக்க முடியாது, வேறு எதுவும் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோயின் கிளம்புறாங்க. அவங்களுக்கு தோணியாக ஃபயர் சீஃபும் கூட வராரு. ஹீரோயினுக்கு வார்னிங் லெட்டர்லாம் வந்தனால அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைன்னு ஷெரீஃப் தான் ஃபயர் சீஃப் கிட்ட சொல்லியிருக்கார் போல். அடுத்த சீனில் ஹீரோயினும் ஃபயர் சீஃபும் வீட்டில் இருக்காங்க. சண்டே அசிஸ்டன்ட் டவுனில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் புதுசாக ஷர்ட் வாங்கினதை ஃபயர் சீஃப் பார்த்துருக்காரு. அப்போ அசிஸ்டண்ட்டு பெரிய சைஸ் ஷர்ட் போட்டிருந்தாராம். அது எத்தனை மணிக்குன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அசிஸ்டண்ட்டை ஃபயர் சீஃப் டவுனில் பார்த்தது மத்தியானம் 1:45. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வைனரியில் பாடியை பார்த்தது 1:30 மணிக்கு. அசிஸ்டண்ட்டு அடுத்து க்ரைம் சீனுக்கு வந்தது 2:15. ஸோ இந்த டைமிங்கு புது ஷர்ட் வாங்கினதெல்லாம் வச்சு பார்த்தா அசிஸ்டன்ட் மேலேயும் சந்தேகம் வருது. சப்போஸ் அசிஸ்டன்ட்னா கில்லர்னா ரேச்சல் மேலே எப்படி ஒயின் கொட்டுச்சு, கையில் எப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னு அடுத்த கேள்வி வருது. ரேச்சல் தான் கில்லராக இருக்கணும்னு ஃபயர் சீஃப் சொல்கிறாரு.
எல்லா எவிடன்ஸும் ரேச்சலை பாயிண்ட் பண்ணுறப்ப அசிஸ்டண்ட் புது ஷர்ட் வாங்குறதுக்காக அவரை விசாரிக்க முடியாதுன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஹீரோயின் வர வழியிலே ஷெரீஃப்க்கு கால் பண்ணி ரேச்சல் ட்ரை கிளீனர்ஸ்க்கு போனதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நாய்க்குட்டி ஃப்ரெண்டோரை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினும் ஃபயர் சீஃபும் போய் பார்க்குறப்ப மறுபடியும் ஒரு வார்னிங் லெட்டர் கதவில் ஓட்டியிருக்கு. கில்லர் என் வீட்டு வாசலுக்கே வந்திருக்கானேன்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஃபயர் சீஃப் உடனே ஷெரீஃப்க்கு இதை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் ரேச்சல் கிட்ட விசாரணை நடக்குது. ரிக்கை உண்மையிலேயே நேசிச்சதாகவும் தான் கொலை பண்ணலன்னு ரேச்சல் சொல்கிறாங்க. டெக்ஸாஸில் ரிக்கோட பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிற நிலைமைக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் வைனரியை வாங்கணும்னு அவர் உறுதியாக இருந்திருக்காரு. ஸ்வீட் ரிவரில் வைனரி வாங்கினா டெக்ஸாஸில் இருக்கிற பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் ஆகணும் ரேச்சலுக்கே தெரியல. அதை பற்றிலாம் ரேச்சல் கிட்ட ரிக் டிஸ்கஸ் பண்ணவும் இல்லையா. ரிக்கோட பிஹேவியர் ரேச்சலுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதோட விளைவாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதை இப்போ ஒத்துக்கிறாங்க. என்னன்னா ரிக்கோட தலையில் ஒயின் பாட்டிலால் அடித்தது ரேச்சல் தான். இவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒயின் கரை, க்ளவுஸில் இருக்கிற ஓட்டை, கையில் ஏற்பட்ட காயம்னு எல்லாத்துக்கும் விட கிடச்சிருச்சு. சண்டே மத்தியானம் ரேச்சலையும் கூட்டிகிட்டு தான் ரிக் வைனரிக்கு போயிருக்காரு. ரேச்சலை கார்லேயே உட்கார சொல்லிட்டு ரிக் மட்டும் டேஸ்டிங் ரூமுக்கு போயிருக்காரு. எப்படியாச்சும் வைனரியை வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு போன ரிக்கு ரொம்ப நேரமாக வெளியே வரவே இல்லை. என்னாச்சுன்னு பார்க்குறக்காக ரேச்சல் டெஸ்டிங் ரூமுக்கு போயிருக்காங்க. எவ்வளோ மிரட்டியுமே மைக்கேல் முடியாதுன்னு சொல்லிட்டு போனனால ரிக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காரு. இந்த வீணா போன வைனரியிலனா என்ன உங்களுக்கு, அதான் நான் இருக்கேன்லன்னு ரேச்சல் ஆறுதலாக பேசியிருக்காங்க. நீ யாருக்கடி வேணும், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ரிக்கு ஓவராக பேசவும் ரேச்சல் பொறுமையை இழந்திருக்காங்க. அங்கேருந்து ஒயின் பாட்டில் எடுத்து ஒரே போட்டிருக்காங்க. ரிக்கு மயங்கி விழுகவும் ரேச்சல் பல்ஸை செக் பண்ணிக்காங்க. அப்போ அவருக்கு உயிர் இருந்திருக்கு. ஒரு பதட்டத்தில் ரிக்கை அப்படியே விட்டுட்டு ரேச்சல் காரை எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியில் தான் இருக்கேன்னு சொல்லி ரேச்சல் அழுகிறாங்க. இப்போ ஹீரோயினும் ஃபயர் சீஃபும் ஷெரீஃபோட ஆஃபீஸ்க்கு வராங்க. ரேச்சல் கன்ஃபர்ஸ் பண்ண விஷயத்த ஷெரீஃப் சொல்கிறாரு. அடித்தது மட்டும்தானே கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஹீரோயின் கரெக்டாக கேட்குறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு ஃபயர் சீஃப் கேட்குறாரு. ரேச்சல் ஒரு கோவத்தில் பாட்டில் எடுத்து அடிச்சிருப்பாங்களே தவிர குத்தி கொலை பண்ணுற அளவுக்கு எந்த மோட்டிவும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டட் கில்லர் யாருன்னு இன்னும் மர்மமாக தான் இருக்குது. அடுத்த சீனில் ஹீரோயின் பிளஸ்யூ ராட்ஸில் இருக்காங்க. ஓல்டு லேடி வந்ததுமே கேஸில் என்ன அப்டேட்டுன்னு கேட்குறாங்க. ரேச்சல் பாட்டிலால் ரிக்க அடித்தது உண்மைதான், ஆனால் குத்துனது அவங்க இல்லைங்கிற விஷயத்த ஹீரோயின் சொல்கிறாங்க. மைக்கேலோட லோக்கலில் தானே மர்டர் வெப்பன் கிடச்சிச்சு, ஸோ மைக்கேல் தான் கில்லரானு ஓல்டு லேடி கேட்குறாங்க. அதுக்கு சான்ஸே இல்லை. ரேச்சல் கில்லர் இல்லைன்னா அடுத்த சஸ்பெக்ட் ரிக்கோட பொண்ணு தான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ரிக் ஏன் வைனரியை வாங்க இவ்வளோ ஆர்வம் காட்டினாருங்கிற கேள்விக்கு இன்னும் விட கிடைக்கல. இப்போ அசிஸ்டண்ட் அங்கே வராரு. ஹீரோயின் அவர்கிட்ட போய் பிரஸ்டன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா ரிக்குக்கு அடுத்து வைனரியை வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிற இன்வெஸ்டர்னா பிரஸ்டன் தானே. எனக்கு பிரஸ்டனையும் தெரியாது, ரிக்கையும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒயின் மேக்கிங் மட்டும்தானே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. டெக்ஸாஸில் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதுக்காக ஸ்வீட் ரிவரில் இருக்கிற வைனரி மேலே ஆசைப்படணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ஊருக்கே ஸ்வீட் ரிவர்னு பேர் வந்துச்சுன்னு ஃபயர் சீஃப் ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார்ல, அதை பற்றி ஓல்டு லேடி கிட்ட கேட்டு ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆறுக்கு பக்கத்தில் கிடைச்ச ஸ்வீட் குரூட் ஆயில் இந்த ஊரில் கிடைச்சிச்சான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. டவுனோட வெஸ்ட் சைடில் ஆயில் இருக்கிறதா ஒரு ரூமர் இருக்குன்னு ஓல்டு லேடி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஒயின் தான் ஃபேமஸ்ஸு, ஆயில் கிடைக்கிற லொக்கேஷன்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட் மேலே தான் லைட்டாக சந்தேகம் வருது. இங்கே ஒரு ஒயின் ஸ்டால் போடலான்ட்டு இருக்கோம், அதுக்கான லீஸ் அக்ரிமெண்ட் இது தான், நீங்கள் இதில் சைன் போடுறீங்களான்னு அசிஸ்டண்ட் கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. அசிஸ்டண்ட்டு பெண்ணை லெஃப்ட் ஹேண்டில் வாங்கி லெஃப்ட் ஹேண்ட்லேயே சைன் பண்ணுறாரு. அடுத்து வைனரியில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிளம்புறாரு. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னு தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அண்டர் கிரவுண்டில் ஆயில் இருக்கான்னு டிடெக்ட் பண்ணுற மெத்தடை பற்றி ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபயர் சீஃப்க்கு உடனே மெசேஜ் அனுப்பி வர வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு கிளியர் சர்ஃபேஸில் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அதோட ஷாக் வேவ்ஸு அண்டர் கிரவுண்டில் ட்ராவல் ஆகி ராக்ஸில் பட்டு பவுன்ஸ் ஆகும். அதை சென்சார்ஸை வச்சு இன்டர்பிரேட் பண்ணி அண்டர் கிரவுண்டில் பெட்ரோலியம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரில் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. இந்த டவுனோட வெஸ்ட் சைடில் ஆயில் கிடைக்கிறத ரூமர்ஸ் இருக்குது. வைனரி இருக்கிற லொக்கேஷனும் அந்த பக்கம்தான். ஸோ அங்கே ஏதாவது அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி நடந்துச்சான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு வெடி சத்தம் கேட்டதாக ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நாங்கள் சர்ச் பண்ணப்போ எக்ஸ்ப்ளோஷனோட சோர்ஸை கண்டுபிடிக்கவே முடியலன்னு ஃபயர் சீஃப் சொல்கிறாரு. ஹீரோயின் இப்போ பிரஸ்டனோட சோஷியல் மீடியா பேஜை பார்க்குறாங்க. இவர் யாருன்னு ஃபயர் சீஃப் கேட்குறாரு. டெக்ஸஸில் இருக்கிற ஆயில் கம்பெனி ஓனர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ்டன் போஸ்ட் பண்ணிக்கிற ஃபேமிலி ஃபோட்டோவை ஹீரோயின் பார்க்குறாங்க. இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்டே தெரிய வருது. வைனரியில் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் டேனி வேறு யாரும் இல்லை, பிரஸ்டனோட பையன்தான்.
ஸோ வைனரி இருக்கிற லொக்கேஷனில் ஆயில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளானோட தான் அவன் வேலைக்கே சேர்ந்துருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அசிஸ்டன்ட் தான் கில்லராக இருக்கணும், வாங்க இப்போவே வைனரிக்கு போவோன்னு ஃபயர் சீஃபை கூட்டிகிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஃபயர் சீஃபும் வைனரியில் இருக்காங்க. அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கன்ஃபஸ் பண்ண வச்சாதான் இந்த கேஸில் மைக்கேல் இன்னசென்ட்னே ப்ரூவ் பண்ண முடியும். ஹீரோயினும் ஃபயர் சீஃபும் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறப்ப அசிஸ்டன்ட் கையில் பேக்கோடு நிற்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாரு. இருந்தாலும் அதை காட்டிக்காமல் சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆமாம், ஆயில் எப்போ கண்டுபிடிச்சிங்க, ரிக்குக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஹீரோயின் கேட்க அசிஸ்டண்ட்டை புரியாத மாதிரியே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. நடிக்காதீங்க டேனி பிரஸ்டன் ஃபயர் சீஃப் சொல்லவும் அசிஸ்டண்ட்டோட முகமே மாறுது. உண்மை என்னென்னா இங்கே ஆயில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வைனரி மேலே பிரஸ்டன் ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ வைனரியை மைக்கேல் கிட்டேருந்து வாங்கணும், மைக்கேல் அதை ஃபஸ்ட்டு விற்கணும். அப்படின்னா அவருக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகணும்ல, அதனால தான் பிரஸ்டனோட பையன் டேனி இங்கே அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றி எழுதி நஷ்டம் ஆன மாதிரியே காட்டியிருக்கான். குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு சொல்கிற மாதிரி பிரஸ்டனோட பிளானை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ரிக்கு குறுக்க வந்திருக்காரு. ரிக்கும் தன்னோட பிஸ்னஸை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தனால வைனரியை வாங்க ரொம்பவே டெஸ்பரேட்டாக இருந்திருக்காரு. சண்டே என்ன நடந்திருக்குன்னா, அசிஸ்டன்ட் தன்னோட அப்பாவை பார்க்குறக்காக டவுனுக்கு போக ரெடி ஆகிட்டு இருந்தப்ப டேஸ்டிங் ரூம்லேருந்து சத்தம் கேட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே ரேச்சல் பதட்டமாக வெளியே வந்து காரில் ஏறி போயிருக்காங்க. அசிஸ்டண்ட்டு டேஸ்டிங் ரூமுக்கு போய் பார்த்தப்ப ரிக்கோட தலையில் ரத்தமாக வழிஞ்சிருக்கு. அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ரிக்கு அசிஸ்டண்ட்டே அடிச்சிருக்காரு. எனக்கு கிடைக்காத வைனரியை உங்களுக்கும் கிடைக்க விட மாட்டேன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு ரிக்கு. வேறு வழியே இல்லாமல் தான் அங்கே கிடந்த உடஞ்ச பாட்டிலோட ஷார்ப் எட்ஜை எடுத்து ரிக்கோட நெஞ்சிலேயே அசிஸ்டன்ட் குத்தியிருக்காரு. அப்புறமா பேனிக் ஆகி தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணவும் பிரஸ்டன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அசிஸ்டண்ட்டு டவுனில் இருக்கிற ஸ்டோரில் புது ஷர்ட் வாங்கினப்ப அவர் போட்டிருந்த பெரிய சைஸ் சட்டை பிரஸ்டனோட தான். அதை தான் ஃபயர் சீஃப் பார்த்துருக்காரு. கொலை பண்ணணும்னு அசிஸ்டன்ட் பிளான்லாம் பண்ணல, பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸை மாற்றுறது மட்டும்தான் அசிஸ்டண்ட்டோட இன்டென்ஷன். அப்படி பண்ணால் மைக்கேலும் ஃப்ரெண்டும் வைனரியை விற்க டிசைட் பண்ணுவாங்க. தன்னோட அப்பா நியாயமான விலை கொடுத்து வைனரியை வாங்கிக்குவார்னு அசிஸ்டன்ட் நினச்சாரு. அன்எக்ஸ்பெக்டடாக கொலை கேஸ் ஆகி அதில் மைக்கேல் சிக்கிட்டாரு. அவர் மேலே பழி விழுந்தாதான் தன்னோட பையன் தப்பிக்க முடியும்னு பிரஸ்டன் நினச்சிருக்காரு. அவர் சொல்லி தான் மைக்கேலோட லாக்கரில் மர்டர் வெப்பனை அசிஸ்டன்ட் வச்சுருக்காரு. இருந்தாலும் மனசு கேட்காம ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷனில் சந்தேகத்தை ரேச்சல் பக்கம் திருப்பி மைக்கேலை காப்பாற்றவும் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணார். இது எல்லாத்தையுமே இப்போ அசிஸ்டன்ட் கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரஸ்டன் அங்கே கன்னோட வந்துடுறாரு. உங்கள் பையனுக்கு இருக்கிற மனசாட்சி கூட உங்களுக்கு கிடையாதான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. டேனி, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என் கூட வான்னு பிரஸ்டன் சொல்கிறாரு. நீங்கள் தப்பிக்க முடியாதுன்னு ஃபயர் சீஃப் சொல்ல அதையும் பார்க்கலாம், உங்களால் எதையும் ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னு பிரஸ்டன் திமிரா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஷெரீஃபும் அவரோட டீமும் அங்கே வந்து சேர்றாங்க. அவங்கள நோக்கி பிரஸ்டன் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ அசிஸ்டன்ட் பேக்கை வச்சு கன்னை தட்டி விட்டுறாரு. ஹீரோயினும் ஃபயர் சீஃபும் சேர்ந்து பிரஸ்டனை அமுக்கி பிடிக்கிறாங்க. போலீஸு பிரஸ்டனுக்கு ஹேண்ட்கஃப் போடுறாங்க. நீங்கள் செய்கிற செயலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்கப்பான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. பிரஸ்டனையும் அசிஸ்டண்ட்டையும் போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷெரீஃப் எப்படி கரெக்டாக இங்கே வந்தார்னா, வைனரிக்கு வரும்போதே ஷெரீஃப்க்கு ஃபயர் சீஃபு மெசேஜ் அனுப்பிட்டாரு. அசிஸ்டண்ட்டோட கன்ஃபெஷனை இவ்வளோ நேரம் ஷெரீஃபும் ஃபோனில் கேட்டுட்டாரு. கிளைமேக்ஸில் எல்லாரும் பிளஸியர் ராட்ஸில் இருக்காங்க. மைக்கேல் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆனனால அவரை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னை நம்பினதுக்காக எல்லாருக்கும் நன்றின்னு மைக்கேல் சொல்கிறாரு. வைனரி லொக்கேஷனில் ஆயில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டும் மைக்கேலும் அடுத்து ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பிளானில் இருக்காங்க. அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் பாதியை நேஷ்னல் போலீஸ் ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு ஷெரீஃப் தேங்க் பண்ணுறாரு. இந்த கேஸில் அன்அஃபிஷியலாக ஹெல்ப் பண்ண ஹீரோயினை அஃபிஷியல் கன்சல்டண்ட்டாக ஷெரீஃப் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கும் அதில் ரொம்பவே சந்தோஷம். ஃபயர் சீஃப் கூட மறுபடியும் ஒரு டின்னர் டேட் போக ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. இந்த ஊர் கூட நல்லா தான் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.